அனைவருக்கும் வணக்கம். மற்றும் நம்மிடமிருந்து தொடங்குவோம். நான் பாருங்க எப்பயும் போல இல்லாம வித்தியாசமா இருக்கு. என்னன்னா ஒரு பெரிய பிரச்சனை பேசிட்டே எனக்கு சரியான தலைவலியே வந்துருச்சு. ஒரு பையன் ரொம்ப வருஷமா பொண்ணு தேடிட்டு இருந்தாங்க. அவனுக்கு கரெக்டான ஏஜ் தான், கிடைக்காம இப்பதான் ஜாதகம்லாம் பார்த்து எல்லாம் கொஞ்சம் சரி வந்துச்சு. 2 குடும்பமும் பார்த்துக்கிட்டது பேசிக்கிட்டதுல கொஞ்சம் ஒத்து வரல. அவங்க மாப்பிள்ளை வீட்டுல சொல்லியிருக்காங்க, கண்ணு கொஞ்சம் சரி வராத மாதிரி இருக்குது, அவங்களோட பேச்செல்லாம் சரியில்லை, நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணா என்ன பண்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்கிற மாதிரி அப்படியே கொஞ்சம் போயிட்டு இருந்துக்குது. அந்த பொண்ணும் பையனும் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவங்க அப்படியே எப்பயுமே இப்ப எல்லாம் பொண்ணு மாப்பிள்ள பாத்துக்கிட்டாவே ஓகே அப்படின்னாவே போன் கொடுத்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி இருந்திருக்காங்க. இந்த பையன்கிட்ட அந்த பொண்ணு 2 பேரும் பேசியிருக்காங்க. இல்ல எங்க வீட்டுல இப்பெல்லாம் பேசுறாங்க, இது சரி வருமானு தெரியலேன்னு அந்த பையன் பேசுறப்போ அவங்க இல்ல நான் தானே கல்யாணம் பண்ணிக்க போறேன், யாரு என்ன சொன்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பொண்ணு எனக்கு நீங்க எப்படி எனக்கு மேட்ச் ஆகுவீங்களான்னு தெரிஞ்ச நான் முடிவு பண்றதா, யாரும் சொல்ல முடியாது, என்னவா இருந்தாலும் பரவாயில்லன்னு இருக்காங்க. சரின்னு சொல்லி பேசிட்டு இருந்திருக்காங்க. இந்த பையன் எனக்கு என்ன கிஃப்ட் தருவீங்கன்னு ஏதோ ஒரு இது கேட்டிருக்காங்க. அந்த பையன் ஐபோன் கிஃப்டா கொடுத்துருக்கான். அந்த பொண்ணு சின்ன பொண்ணு பழைய பொண்ணு. அதுக்கப்புறம் ரிங் வாங்கி கொடுத்துருக்கான் பிறந்த நாளுக்கு. 4 மாசத்துக்கு நடுவுல எல்லாமே நடந்திருக்கு, பேசியிருக்காங்க. அந்த பொண்ணு அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாம வந்திருக்கு. இந்த பையனும் நம்ம வீட்டுல சொன்னா சத்தம் போடுவாங்க, நமக்கு பிடிச்சி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லி பயணிச்சிருக்காங்க. ஆனா இவனுக்கே தெரியாம அவங்க அந்த பொண்ணு வீட்டுல வேற மாப்பிள்ள பார்த்து எல்லாம் ரெடி பண்ணி இந்த பொண்ணு கல்யாணமே உறுதி செஞ்சுட்டாங்க. இந்த பொண்ணு போட்டோ காமிச்சு இந்த பொண்ணு ஓகே சொல்லி எல்லாமே பண்ணிட்டாங்க. ஆனா இந்த பையனுக்கு தெரியவே இல்லை, நாம தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம், நம்ம அம்மா அப்பா வேண்டான்னு சொன்னா கூட நாம கல்யாணம் பண்ணிக்கலாம், ஏன்னா அவங்களுக்குள்ளதானே பிடிக்கல, நமக்கு பிடிச்சிருக்குல்லன்னு நினைச்சிட்டு பயணிச்சிருக்காங்க. இப்ப அந்த பொண்ணு என்னால தவிர்க்க முடியாது, எங்க வீட்டுல முடிவு பண்ணிட்டாங்க, பேச்ச மீற முடியாதுன்ட்டாங்க. அந்த பையன் ரொம்ப மன உளைச்சலாகி நான் இப்ப என்ன பண்ணட்டும் சொல்லுங்க, என்னை ஏன் இப்படி ஏமாத்தினாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ வேதனையா பேசுறான். அது இன்னொரு பிரச்சனை வேற ஒரு பிரச்சனை சொன்னாங்க. நடுவுல இந்த பிரச்சனை. தயவு செய்து இப்படி எல்லாம் ஏமாத்தாதீங்க. இந்த பாவம் சும்மாவே விடாது. பொட்டை பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, ஆம்பளை பையனா இருந்தாலும் சரி. 4 மாசம் அவங்ககிட்ட பேசி எல்லாம் பழகி கிட்டத்தட்ட அந்த பையன் ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிருக்கிறான். நல்லா நார்மலா வசதி இருக்கிற பையன் எல்லாமே பண்ணிட்டு இப்படி ஏமாத்திருக்காங்க. அவன் அவ்வளோ வேதனைப்படுறான். உண்மையாவே கடவுள் தண்டிப்பாரு. இதுக்கு இப்ப தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா வாழ்க்கையோட போற பாதையில அவங்க ஒரு இடத்த கண்டிப்பா சந்திப்பாங்க. அது இந்த வலிக்கான பதில் கண்டிப்பா கிடைக்கும். தயவு செய்து பிடிக்கலனா எல்லாத்துக்கும் சேர்ந்து முடிச்சிருங்க. பிடிச்சிருந்தா அதை தொடருங்க. இப்ப அம்மா அப்பாவுக்கு தெரியாம இந்த பையன் பண்ணிட்டு இவன் நடுவுல செலவு பண்ணதை சொல்ல முடியாம முடிக்கிறான். அந்த பொண்ணு ரொம்ப சாமர்த்தியமா எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு இப்ப அவங்க அம்மா அப்பாவுக்கு நல்ல பொண்ணு ஆயிட்டாங்க. இப்ப அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. இது எந்த விதத்துல நியாயம்னு சொல்லி பாருங்க. இந்த மாதிரி ஒருத்தரோட வாழ்க்கையை கெடுக்காதீங்க. பசங்களுக்கு பொண்ணு கிடைக்கிறதே பெருசு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால எந்த பொண்ணு கிடைச்சாலும் அது பின்னாடி நல்லா இருக்குதா நல்லா இல்லையா என்ன ஏதுன்னு பார்க்காம இந்த மாதிரி பசங்க போறதும் தப்பு, பொண்ணுங்க நம்பி போறதும் தப்பு. இப்ப இந்த காலம் எப்படி இருக்குன்னா, ஒன்னா நம்பர் தருதலைய வயசு வர்றதுக்கு முன்னாடியே லவ் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் போய் தெருவுல நின்னு அசிங்கப்பட்டு அம்மா அப்பாவை அசிங்கப்படுத்துற பொண்ணுங்க நிறைய இருக்கு. எல்லாமே சம்பாரிச்சு நல்ல செட்டில் ஆகி நல்ல பையனா இருக்குது, அந்த பையனுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. 1 2 கிடைச்சாலும் இந்த மாதிரி பிரச்சனையா இருக்குது. நல்லபடியா கல்யாணம் பண்றது போராட்டமா இருக்கு. தயவு செய்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. இந்த வாழ்க்கை ஒரு சக்கரம் மாதிரி நம்ம என்ன செய்யறோமோ திருப்பி நமக்கு வரும். இதை விட சுருக்கமா எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. நிறைய ஸ்டோரி சொன்னாங்க, அது என்னால சொல்ல முடியல. அவங்களுக்கு அவ்வளவு வலி. கண்டிப்பா அந்த பையனுக்கு அந்த பையன் மனசை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நல்ல ஒரு பொண்ணு கிடைச்சு சீக்கிரத்துல திருமணம் நடக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்க. இந்த மாதிரி அனுபவம் இருந்தா சொல்லுங்க. மாற்றம் நம்மிடம் தொடங்குவோம். நன்றி.